अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। ओम श्री गुरुभ्यो नमः। असतः साधकत्व उपपत्ति எனக்கூடியதான பிரகரணம் 440வது பார்த்தோம். இதுவரைக்கும் நாம பிரபஞ்ச நித்யாத்வத்தை விமதம் நித்யா திருஷ்யத்வா சுத்திரூபியவது போல அனுமானங்கள்னால ஸ்தாபிச்சாச்சு. ஸ்தாபனம் பண்றதுன்னா பரபட்ச நிராகரணம், பிரபட்ச ஸ்தாபனம். அப்பதான் நிஜமா ஸ்தாபிச்சது. அதுல ஏற்படக்கூடியதான எல்லா விதமான சந்தேகங்களும் ஆட்சேபங்களும் அவைகளுக்கெல்லாம் சமாதானம் சொன்னோம். இப்பொழுது இந்த அனுமானம் நித்யாத்வத்தையே ஸ்தாபிக்காதுங்கிற ஒரு அபிப்பிராயத்துல வந்திருக்கான் பூர்வபக்ஷி. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு சொல்றேன்னா, நித்யாத்வம் ஸ்தாபிக்கிறேன் தாங்கள் எங்க பிரபஞ்சத்துல. பிரபஞ்சம் நெடுக நித்யான்னு சொல்றேன். பிரபஞ்சத்துல ஒரு பகுதி நித்யா ஒரு பகுதி நித்யான்னு இல்லைன்னு இல்லை. எல்லா பிரபஞ்சமும் நித்யாங்கிறது நீங்க. முழு பிரபஞ்சமும் நித்யான்னு சொல்லக்கூடியதான தாங்கள் எந்த நித்யாத்வ அனுமானத்தினால் சொல்றா அந்த அனுமானமும் பிரபஞ்சத்துக்குள்ளதானே இருக்கு. அப்ப அந்த அனுமானமும் மித்யாபூதம் தானே. அப்ப என்ன விமதம் நித்யா திருஷ்யத்வாதி எனக்கூடியதான அனுமானமும் பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கு. பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கக்கூடியதான அந்த அனுமானத்திற்கும் தாங்கள் இந்த அனுமானத்தினால நித்யாத்வத்தை ஸ்தாபிக்கிறேன் அப்படின்னு எந்த அனுமானத்தினால பிரபஞ்சத்தை நித்யாங்கிறதோ அந்த அனுமானமே பொய்யாயிடும். அப்ப பொய்யான அனுமானம் எப்படி ஸ்தாபிக்கும்? தானே பொய்யா இருந்ததுன்னா தான் ஒரு பொருள் எப்படி தயார் பண்ணும்? அதனால நித்யாபூதமான அனுமானத்தினால் நித்யாத்வத்தை பிரபஞ்ச நித்யாத்வத்தை ஸ்தாபிக்க முடியாது. இது அவனுடைய ஒரு கருத்து. அதை நேரா சொல்லாமல் அவன் கொஞ்சம் வளர்ச்சி சொல்றான். அதற்கு நம்ம சமாதானம் சொல்றோம். பரமனால நித்யாத்வதாகத்தானாம் நித்யாத்வதாகத அனுமானேத்ய பிராபல்யம் நித்யாத்வதாகத பிரதிஜா விபரீத பட்சாதீனாம் நித்யாத்வ அபோதனே சர்வ நித்யாத்வ அசித்தே. எப்படி சொல்றோம்? நித்யாத்வதாகத நித்யாத்வத்தை சாதிக்கக்கூடியதான பிரதிஜா விபரீத பட்சாதீனாம், பிரதிஜை பட்சம் இவைகள் எல்லாம் அந்த அவைகளுக்கு நித்யாத்வத்தை சாதிக்கவில்லையே என்றால் பட்சம் நித்யா, சேது நித்யா, சாத்திய நித்யா அப்படின்னு அனுமானம் சாதிக்கிறேன்னா சர்வ நித்யாத்வ அசித்தி அப்படின்னு பிரபஞ்சம் முழுக்க நித்யான்னு நீங்க சொன்னா போல ஆக. ஏன் இந்த நித்யாத்வ அனுமானத்துல இருக்கிற பட்டம் நிச்சயம் இல்ல, இந்த பிரபஞ்ச நித்யாத்வத்துல இருக்கிற சாத்தியம் நிச்சயம் இல்ல, பிரபஞ்ச நித்யாத்வத்துல இருக்கிற அனுமானத்துல இருக்கக்கூடியதான வேது நிச்சயம் இல்ல அப்படின்னு சொன்னேனால் முழு நித்யாத்வத்தை நீங்க சொல்லல. இல்ல அதையும் நித்யா என்று சொல்வது என்று சொல்லினால் தற்போதனே பரஸ்பர வியாகதி ஆசிரியாதித்யாதி தஞ்சா. அது என்னச்சு? வியாகதி தோஷம் வரும், வியாகாரம் எனக்கூடிய தோஷம் வரும். தன்னை தானே பொய்ன்னு சொல்லிட்டா ஒரு மனுஷன் எனக்கு நாக்கு இல்லைன்னு சொன்னான் சார், அதை நம்ப முடியுமா? ஏன் நாக்கு இல்லைன்னு அவன் எப்படி பேசுவான்? அப்ப நாக்கு இல்லைன்னு அவன் சொன்னா அந்த வார்த்தை எப்படி இல்லையோ அது நம்ப முடியலையோ அப்படியே வியாகதி ஆசிரியாசித்தி. ஏன்னா பட்சத்துல சாத்தியத்துல ஏகதேசம் இல்லைன்னா சாத்தியத்துல ஆசிரியம் இல்லைன்னா ஆசிரியாசித்தி. இப்படி எல்லாம் தோஷம் வருமே. அதுக்கு என்ன இது கேட்குன்னா நித்யாத்வதாகத பிரதிஜா விபநீத பட்சாதீனாம் நித்யாத்வ போதனேது வியாஹ்ய பாவா. இப்ப அதுக்கு சமாதானம் சொல்றாரு.
மித்யாத்வ சாதக பிரதிஜைக்குள்ள இருக்கக்கூடியதான பட்சாதிகள்லாம் நிச்சயம் என்று சொன்னாலும் ஆகையால் நாம் என்ன சொல்லிட்டு இருக்கோம், எங்க மித்யாத்வானுமானம் பிரபஞ்சத்துல எல்லா முழு பிரபஞ்சமும் நிச்சயம் என்று சொல்றோம். அப்படி சொன்னேனால் மித்யாத்வம்னா வியாப்தி எல்லாம் வந்துருமே இல்ல, ஒண்ணும் வராது சார். ஏன் வராது? பிரதிஜாதிகளே கேட்டாம் திரிகால அபாத்திய ஸ்வரூபம் தத்துவ அப்பிரதிபாதனா. பிரதிஜாதிகள்னால திரிகால அபாத்திய ரூபமான தத்துவம் நாங்க சொல்லலையே. பிரதிஜாதிகள்லாம் என்ன சொல்றது? விமதம் வித்யாசம் விமதம்ங்கிறதோ இந்த உலகங்கிறதோ வியாபாரிக தத்துவம் நாங்க சொல்றோம். வியாபாரிக தத்துவமாக இருக்கு காணப்படுகிறது, அது மித்யாபூதம். நாங்க மித்யான்னு சொன்னோமே, ஆனால் அவர்கள் இல்லை என்று நாங்க சொல்லவே இல்லை. மித்யாங்கிற பதத்துக்கு என்ன, இப்பொழுது இருக்க பிரம்மஞானம் தான் போயிடும், இப்பொழுது இருக்கா போல காணப்படுகிறது. ஞானம் வந்த பிறகு முக்காலத்திலேயே இல்லாமல் போய்விடும். அதனால மித்யாசத்துக்கு அர்த்தம் பிரதிபன்னோபாதோ, எந்த உபாதையில் அது தோணுகிறது, இல்லை என்று சொல்லல, ஆனால் முக்காலத்திலேயும் அது இல்லை என்று அறியப்படும். கயத்துல பாம்பை பார்த்தோம், பார்க்கும் பொழுது பாம்பு இருக்கா போலத்தான் இருந்தது. அதை பயமுறுத்திட்டு எல்லா கயத்தையும் நிஜம் பாம்பை எப்படி பண்ணமோ அதெல்லாம் நம்மளை பண்ணிட்டு, ஆனா என்னன்னா வர்ச்சுவலி ஞானம் வந்த பிறகு இது பாம்பு இல்லைங்கிற ஞானம் வந்த பிறகு நான் எப்பொழுது பாம்பு பார்த்தானோ அப்பொழுதே பாம்பு இல்லை என்றது. ஆகையால் அது அந்த காலத்துல இருந்தது. அதே போல இந்த லோகத்துல இருக்கிற பட்டாதிகள்லாம் அந்த காலத்துல இருக்கு, ஆனால் ஞானம் வந்த பிறகு முக்காலத்திலும் இல்லாமல் போய்விடும். அதனால வியாபாரிக திரிகால அபாத்திய ஸ்வரூப தத்துவ அப்பிரதிபாதனா. அதற்கு மேல சொன்னா நான் சாதகத்துவ அனுபவத்தியா பரமார்த்த தத்துவம் ஆயாதி. எப்ப உன்னை சாதிக்கிறதோ இந்த மித்யாத்வ அனுமானம் எதை சாதிக்கிறது? பிரபஞ்சத்துக்கு மித்யாத்வம் சாதிக்கிறது. எப்ப ஒரு பொருளானது இன்னொன்னு சாதிக்கிறதோ, இன்னொன்னு தயார் பண்றதோ, அது எப்படி சார் இருக்கணும்? தான் உண்மையா இருக்கணும். உண்மையா இருக்கிற பொருளுக்கான் இன்னொன்னு தயார் பண்ணும். பொய்யான மண்ணு உண்மையான குணத்தை செய்யுமா? செய்யாது. பொய்யான நூல்னால உண்மையான ஒரு வேட்சியை தயார் பண்ண முடியுமா? முடியாது. எப்பொழுது இங்க அனுமானமானது பிரபஞ்ச வித்தியாசத்தை சாதிக்கிறதோ அப்ப இந்த அனுமானமும் பாரமார்த்திகமா இருக்கணும் அப்படிங்கிறது அவனுடைய லட்சியம். இப்ப இவைகள்லாம் லோகத்துல எப்படி அவன் திருஷ்டாந்தத்தை சொல்றானோ அது மாதிரி போனா ரைட்டா தோன்றது நமக்கு. ஆனா யோசனை பண்ணி பார்த்தா அது சரியா இல்லை. பாருங்க, உண்மையான பொருளைத்தான் இன்னொரு பொருளை செய்யும். லோகத்துல அப்படி கண்டிருக்கோம். உண்மையான மண்ணைத்தான் உண்மையான குளத்தை செய்கிறது, உண்மையான நூல் தான் உண்மையான வேட்டையை செய்கிறது. இந்த அனுமானமாக பிரபஞ்சத்துக்கு மித்யாத்வத்தை சாதிக்கிறது. ஆகையால் இந்த அனுமானம் எப்படி இருக்கலாம்? உண்மையா இருக்கலாம். இது அவனுடைய கட்சி. சாதகத்துவ அந்நியதானுபவத்தியா. எப்பொழுது இந்த மித்யாத்வ அனுமானம் பிரபஞ்சத்துல மித்யாத்வத்தை சாதிக்கிறதோ, இது சாதகமாக இருக்கோ, அப்பொழுது பரமார்த்த தத்துவம் ஆயாதி. இது பரமார்த்த தத்துவம் வந்தாச்சு. ஏற்கனவே பரமார்த்ததையேவ சாதகத்வாது. எது சாதகமோ அது பரமார்த்ததா இருக்கு. எது இன்னொன்னு தயார் பண்றதோ அது பரமார்த்ததான் இருக்கணும். சாதகதாயா பிராக் தத்துவகடிதத்வாத். ஏனென்றால் எது இன்னொன்னை செய்கிறதோ அது முன்னாலேயே தான் சத்தாக இருக்கணும். நது ஜீமாத்திர விஷயத்துவம். அப்படி இல்லாமல் ஜீமாத்திர விஷயத்துவம் அப்படின்னு நீங்க சொன்னீங்களேயானால் அறியப்படுகின்றது எதுவா இருந்தாலும் அது இன்னொன்னு தயார் பண்ணும் அப்படின்னு வச்சுக்கோமே. அப்படின்னு பாருங்க, எது அறியப்படுகிறதோ அது இன்னொன்னு தயார் செய்யறது அப்படின்னு சொன்னோமே. ஆனால் சகவிசாரமும் இன்னொன்னு தயார் பண்ணணும். சகவிசாரம் அறியப்படுறதோ இல்லையோ, இது சகவிசாரம். சகவிசாரம் சொன்னா அவங்களுக்கு புரியறதோ. ஜீமாத்திர விஷயத்துவம் அறிவால் அறியப்படுகிறது. ஜீனா புத்தின்னு அர்த்தம். ஜீ விஷயத்துவம் அறிவுக்கு விஷயமானது அறியப்படுகிறது. எது அறியப்படுகிறதோ அது இன்னொன்னை செய்கிறது என்று சொன்னால் அப்ப என்ன வந்துடும்? சகவிசாரமும் இன்னொன்னு செய்ய வேண்டியதான நிர்பந்தம் வந்துடும், அது வியாப்தி வந்துடும். ஆகையால் ஜீமாத்திர விஷயத்துவம் தத்துவம்னு சொல்லப்படாது. அப்ப என்ன சரி, இது வேண்டாம் சார், அபரோட்ச ஜீ விஷயத்துவம் வச்சுக்கோங்க அப்படின்னா அபரோட்ச ஜீ விஷயமா இருந்தது என்றால் அது இன்னொன்னு செய்யும். எது ஒரு பொருள் இன்னொன்னு செய்யறதோ அது அபரோட்ச ஜீ விஷயத்துவம் அப்படின்னு சொன்னேன்னா, இப்ப தர்மாதிகள் நமக்கு சுக துக்கங்களை தயார் பண்றது. இந்த ஜன்மம் நாம் தர்மமோ அதர்மமோ பண்ணினோம்னா காலாந்தரத்தில் நமக்கு சுகத்தையோ துக்கத்தையோ செய்கிறது.
சரி. ஆனா அது அபரோட்ச விஷயமா இருக்கோ முடியாது. கர்மா தர்மங்கள் அதீந்திரியம். அதீந்திரியம்னு புலனாகாதவை. நமக்கு கர்ம புண்ணியம் இருக்கா பாபம் இருக்கா என்று நமக்கு தெரியுமோ? தெரியும். பாருங்க, எது கர்மா தர்மங்கள் அபரோட்ச விஷயமாக இல்லாத போனாலும் அது சாதகமாக இருக்கு. ஆகையால் என்னாச்சு, எதுல வரணுமோ அதுல தத்துவம் வரல. ஆகையால் அபரோட்ச விஷயத்துவங்கிறதும் தத்துவம்னு சொல்ல முடியல. அதனால பரமார்த்த சாதகதாயா பிராக்தத்துவ கடிதத்வாத் நது தீமாத்திர விஷயத்துவம் அபரோட்ச தீ விஷயத்துவம். ஆகையால் தீமாத்திர விஷயத்துவம்னு சொன்னா அதிவியாப்தி வரும். சரி, அபரோட்ச தீ விஷயத்துவம்னு சொன்னோமையானால் கர்மா தர்மங்கள்ல அதிவியாப்தி வரும். என்ன பண்றது? தத்வேன சாதக தீ விஷயத்துவம் சாதகதா பிரயோஜகம் இல்ல, அதெல்லாம் தத்வேன சாதக சாதக தீ விஷயத்துவம் அப்படின்னு சொன்னேடையானால் அப்ப அபரோட்ச தீ விஷயத்துவம் அபரோட்ச தத்துவஜானம், அபரோட்சமாக அந்த பொருள் இருக்கு என்றதான ஞானம் என்று சொன்னேடையானால் துச்சே நித்ய அதீந்திரியேக அதிவியாப்தி அவ்யாப்தித்யாம். துச்சத்துல முன்னாடி சொன்ன மாதிரி அதிவியாப்தி, அதுல கர்மாதரங்கள் அதிவியாப்தி வருது. தத்துவேன ஞானம் அது இருக்கு என்று அறியப்படுகிறது என்று சொன்னீங்கன்னா, ஒரு பொருளாக இன்னொன்னு தயார் பண்ணோம்னா அது எப்படின்னா அது இருக்கு என்று நாம் நிஜமாகவே அதை அறிந்து கொண்டிருக்கிறோம். அப்ப அது இன்னொரு பொருளை தயார் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, இப்ப புஞ்சா புஞ்சம்னா அதை விட என்ன வந்தித்தேன அஜ்ஞாதேகி. கரண்டி சணல் கட்டுல இருக்கு, அதுல நெருப்பு இருக்குன்னு தெரியாது, இவனுக்கு தெரியாது. தத்வேன அபரோட்ச ஞான விஷயத்துவம் அங்க இல்ல. நிஜமாக அங்கே நெருப்பு இருக்கு எனக்கூடியதான விஷயம் அவன் அறியல. தத்வேன அபரோட்ச ஞான விஷயத்துவம் இல்ல. அதனால அது என்ன சார் பண்ணலாம்? அது எரிக்கப்படாது. நம்ம என்ன சொல்லிருக்கேன், எது சாதகமா இருக்கணும், எது தத்வேன அபரோட்ச ஞான விஷயம் அங்க இருக்கு என்று நாம் நிஜமாக அறிந்திருக்கிறோமோ அதுதான் அந்த செயலை செய்யணும். அப்படிதானே ஆச்சு. இப்ப கரண்டி சூடா இருக்கு, இவனுக்கு தெரியாது சூடா இருக்குன்னு, நெருப்பு அங்க இருக்குன்னு தெரியாது, நெருப்புல வச்சு எடுத்ததுன்னு தெரியாது இவனுக்கு. தொட்டா சார் அது எரிக்கிறது. அது தத்வேன அபரோட்ச ஞான விஷயத்தும் அங்க இல்ல. அப்ப அது தன்னுடைய செயலை செய்யப்படாதோ இல்லையா? ஏன்னா நீங்க அத்தானே சொன்னேன், தத்வேன அபரோட்ச ஞான விஷயத்துவம்னா சாதகதா பிரயோஜகம், ஒரு செயலை செய்வதற்கு காரணம் அப்படின்னு சொன்னால் அது நெருப்பு என்று தெரியாததுனால அது எரிக்கப்படாது, ஆனா எரிக்கிறது. அதனால அது சரியா வராது. அதோட மட்டுமல்ல, இந்த குண்டுமணி ஒரு போரா போட்டிருக்கோம், அந்த வெயில்ல அந்த குண்டுமணி பார்த்ததுன்னா காணல் மாதிரி தோணித்தது. அப்பன்னா புஞ்சா புஞ்சத்துல வன்னித்துவேன ஞானம் இருக்கு. அவன் நெருப்பு என்று அறிந்து கொண்டதற்கானது. நெருப்பு என்று அறிந்து கொண்டாலும் அதனால வேட்டி விழுந்தா எரியுறதா? எரியல. சார் தத்வேன அபரோட்ச ஞான விஷயத்துவம் இருக்கு, அது நெருப்பு என்று தெரிந்து கொண்டிருக்கானே, அது சாதகமாக இருக்கணுமே, அந்த ஆகத்தை உண்டு பண்ணணுமே, பண்ணலையப்பா. அதாவது என்ன தெரியுது, தத்வேன அபரோட்ச ஞான விஷயத்துவமும் ஒரு செயலை செய்வதற்கு சாதகமாக இல்லை. அப்ப சரி, இது வேண்டாம் சார், வேற ஏதாவது எடுத்துக்கோமா. திருச்சதுர கட்சியாகும் அபாதித அசத்வ பிரதீதி தந்திரம். அபாதிதா தத்துவ பிரதீதி 3-4 தரம் அதை நம்ம பார்த்து அது ரைட்டா இருக்குன்னு சொன்னா அப்ப அது ஒரு காரியத்தை செய்யும் சார். 2-3 தரம் அதை நம்ம பார்த்தோம், அது கரெக்டா நம்ம பார்த்தப்பெல்லாம் அங்க நடக்கிறது. இப்ப அது அதுக்கு காரணம் அப்படின்னு வச்சுக்கோங்க அப்படின்னா இது ஒண்ணுதானே. டெக்ஸ்ட் ரைட்டா 4 டைம் அப்ப அது என்ன ஆகும், அது அந்த செயலை செய்யும் அப்படின்னு வச்சுக்கோ. அப்படின்னா நாட்டி திருச்சதுர கட்சியாக அபாதிதா சத்வ பிரதீதி சாதகதாயாம் தந்திரம் 3-4 தரம் அதை பார்த்து அது சரியாக வந்தது என்று சொன்னதான நினைப்பு, அதான் ஒரு செயலை செய்வதற்கு தந்திரமாக இருக்கு என்று சொல்றோமையானால் இதுவும் சரியா இல்லை. ஏன்னா ஆத்மனா கௌரவேனா பார்த்தா இந்த சரீரம் வெளுப்புன்னு நினைச்சுட்டான், ஆத்மாவே வெளுப்புன்னு நினைச்சுட்டான். சரீரம் தான் வெளுப்பு, ஆத்மாவுக்கு வெளுப்பு கருப்பு எல்லாம் ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் என்ன பண்ணான், சரீரம் வெளுப்பா இருக்கிறதுனால ஆத்மா கௌரா அப்படின்னு நினைச்சுட்டான். அதுக்கப்புறம் ஆத்மா கௌரவேன அனித்யத்துவ ஆத்மா அனித்யா ரூபவத்வா அப்படின்னு
ஆத்மா அனித்தியமாயிடும். ஏன் உருவத்தோட இருக்கு, லோகத்துல கடவுள் லோகத்துல ஏதாவது ஒரு கலரோட இருக்கோ அதெல்லாம் அழிஞ்சு வருது அப்படின்னு ஆத்மார்த்த சாதிச்சுட்டான். ஏன் திருச்சத்துல கட்சியாவது போகலையே? 3-4 தரம் ஆத்மா நம்ம சரீரத்துல வந்து நான் வெளுப்பா இருக்கேன் எத்தனை தரம் உங்களுக்கு வருது? ஒரு நாளைக்கு வெளுப்பு, ஒரு நாளைக்கு கருப்பு, ஒரு நாளைக்கு நீளம், ஒரு நாள் மஞ்சள் அப்படின்னா வருது உங்களுக்கு அறிவு. யார் வெளுப்பா இருக்காரோ அவளுக்கு நான் வெளுப்புன்னு தானே அறிவு வருது. 3-4 டைம்ஸ் அது கரெக்டா இருந்த போதிலும் அது இன்னொரு பதார்த்தத்தை ஸ்தாபிக்கணும் எனக்கூடியதான் நிர்பந்தம் இருக்காது. அதே போலயே நபசோ நைல்யத்துனா ஆகாசமானது நீளமா இருக்கு. இவன் ஆகாசம் நீளமா இருக்குங்கிறது எத்தனை நேரம் பார்த்திருக்காருன்னா 15 நேரம் பார்த்திருக்காரு. எப்ப பார்த்தாலும் ஆகாசம் நீளமா இருக்கு, வேற கலர்ல தோன்றதோ இல்ல. ஆகாசம் நீளமா இருக்கிறதுனால இவன் என்ன பண்ணிட்டான்னா ஆகாசா பர்த்தவா நீல ரூபவத்வா பண்ணிட்டான். 4-5 தரம் பார்த்த போதிலும் ஆகாசம் நீளமாகவே இருப்பதனால் அது இன்னொன்னை சாதிக்கலாம், இன்னொரு பதார்த்தத்தை சாதிக்கலாம் ஆச்சு அப்படின்னு ஆயிடுது. ஆகையால் அப்ப தோஷம் வந்துடும். ஆகையால் என்ன ஆயிடுதுன்னா கௌரவம் ஈரன்னபா இத்தியாதி பிரதீகாவதி திருக்கதர கட்சியாக அபாதா யௌக்திக பாதத்திய ஸ்வர்ணதே பிரகிருதேகி பாவா அப்படின்ற யௌக்திக பாதம்னு சொன்னேன்னா அனுமானத்தினால பாதம்னு சொன்னேன்னா நீங்களும் அதானே சொன்னீர்கள். உலகமானது சத்தியம்னு தெரியாது. இங்க விமதம் மித்யாதி விஷயத்தாக அனுமானத்தினால பாதம் சொல்லிட்டே இருக்கு. யௌக்திக பாதத்தில் நீங்களும் ஒத்துன்றீர்கள். ஆகையால் என்னன்னா எது இருந்தால் சாதிக்கும்? இந்த நிச்சாத்வ அனுமானம் எப்படி இருந்தால் அது நிச்சாத்வத்தை சாதிக்கும் அப்படின்னா தீமாத்திர விஷயமா இருந்தா சாதிக்காது, அபரோஷ தீ விஷயமா இருந்தா சாதிக்காது, அபரோஷ தக்க ஞானமா இருந்தா சாதிக்காது. அதோட மட்டும் இல்லாமல் தத்வேன ஞானமா இருந்தாலும் ஞாபகமா இருந்தாலும் சாதிக்கிறது இல்லை. திருச்சந்திர கட்சியாக அபாதிதா பிரதீதியா இருந்தாலும் சாதிக்காது. கடைசியில என்ன சார் இருக்கணும்? எதுவா இருந்தால் இது அனித்யாத்வானமானம் சாதிக்கும், பிரபஞ்ச நித்தியாத்வத்தை சாதிக்கும்னு வேற வழி இல்லாமல் பரிசேஷமாக when all other alternatives are rooted out, அதான் பரிசேஷம். இது பரிசேஷம்னா இது எதையும் சொல்ல முடியல எனக்கூடியதான சந்தர்ப்பம் வரும் பொழுது என்ன சொல்லணும்? அந்த நித்தியாத்வானமானம் பாரமார்த்தமா இருக்கணும். அது பரமார்த்தமா இருந்தா தான் நித்தியாத்வத்தை சாதிக்கும் பிரபஞ்சத்துல. இதற்கு என்ன ஆயிடுதுன்னா நீங்க வேற வழி இல்லாமல் பிரபஞ்சத்துக்கு நித்தியாத்வத்தை சாதிக்கணும் என்று தாங்கள் நினைக்கும் பொழுது வேற வழி இல்லாமல் பிரபஞ்ச நித்தியாத்வானமான பரமார்த்த தத்துன்னு ஒத்துக்கணும். தொலைஞ்சிட்டார் ஒத்துன்னு ஆயிடுச்சுன்னா என்ன செய்ய அத்வைத்தம் போயிடுச்சுட்டான். ஏன் பிரம்மம் ஒரு பரமார்த்த தத்து, நித்தியாத்வானமான ஒரு பரமார்த்த தத்து, அத்வைத்தம் போயிடுச்சு. சார் அது பரமார்த்தத்துன்னு ஒத்துக்க மாட்டேன் சார் நித்தியாத்வானமானத்தை அப்படிங்கிறா. அப்போ பிரபஞ்ச நித்தியாத்வம் செஞ்சுக்காது. பிரபஞ்ச நித்தியாத்வம் செஞ்சுக்கிறேன்னா பிரபஞ்சம் சத்து, பிரம்மம் ஒரு சத்து, பிரபஞ்சம் ஒரு சத்து, அத்வைத்தம் போயிடுது. அத்வைதத்துக்கு எப்படியும் தகராறு வருது சார் அப்படிங்கிறாங்க பார்க்க பூர்வபட்சம். இதுதான் இப்ப பூர்வபட்சம்ங்கிறத பார்த்தோம். இப்ப இந்த பூர்வபட்சத்துக்கு பதில் சொல்றோம். நம்ம பார்க்கணும், நம்ம இவைகளுக்கெல்லாம் எடுத்ததான பாயிண்ட்ஸ் எல்லாமே நமக்கு பிரஸ்தான திரையத்துல தெரிஞ்சுதான். உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் கிடையாது. நான் சொன்னதெல்லாம் ஏதாவது தெரியுமா, தெரியாத புதுசா ஒண்ணும் சொல்லணுமா இல்ல. ஆனா தெரிஞ்சதான விஷயங்களை அவன் யுக்தியால கொண்டு வந்து நீங்க நித்தியாத்வானமான தப்பு அப்படிங்கிறான். இப்ப இதுக்கு நம்ம சமாதானம் சொல்லணும். அதாவது யௌக்திகவாதத்தை பிரம்மதே பிரகதேவி பாவா கீழ்த்தே கண்ணா யாதிருஷ்யா புத்தியா தவ நபோ நைல்யாதி தீவி ஆவருத்தியா கடாதோ தத்வசித்தி தாதிருக் புத்தி விஷயத்வத்தைவ சாதகத்வே தந்திரத்வா. இப்ப என்ன சொல்ற? அப்பா பூர்வபட்சியே இங்க வரும். உங்களுக்கு கடாதி சத்துன்னு நீங்க ஒத்துக்கிறேன், உலகத்தை சத்துன்னு ஒத்துக்கிறேன். ஒத்துக்கிறேன்னா நான் ரைட் ஒத்துக்கிறேன். எப்படி ஒத்துருக்கு? அந்த பதார்த்தம் அது வியாபகாரிகம். இந்த உலகத்தில் இருக்கிற பதார்த்தம் வியாபகாரிகம். ஏன்னா பாரமார்த்திகமா உங்களால் சொல்ல முடியாதுன்னு நான் முன்னாலேயே சொல்லிட்டேன். உலகத்துல இருக்கிற பொருளானது இப்பொழுது இருக்கு என்று நீங்க சொல்லலாம். எதனால சொல்றேன்? பிரத்யட்சத்தினால பார்த்து சொல்றேன். பிரத்யட்சமானது இப்பொழுது இருக்கக்கூடியதான அறிவூட்டுமே ஒழிய நாளைக்கு இந்த பொருள் அழியாது என்கிற கேரண்டி கொடுத்தாரு.
இந்த மைக் இருக்கு, இந்த டேபிள் இருக்குன்னு இப்ப இருக்கு சார், இருக்கும், இருக்கலாம். பர்மனண்டா இருக்குமான சார் பாத்தீங்களா? அது எப்படி எனக்கு தெரியும்? நாளைக்கு யாராவது இதை உடச்சு விடலாம், அது அழியாதுன்னு எப்படி சொல்ற? காலத்தே இருக்கும் கொஞ்ச நாளைக்கு, அவ்வளவுதான். ஆனா நாளைக்கு வந்து யாராவது கட்டை எடுத்து இதை உடச்சு விட்டான்னு வச்சுக்கலாம், என்ன ஆகும்? போயிடும். சோ இந்த எந்த பொருள் நாம் பார்க்கிறோமோ அந்த பொருள் பர்மனண்டாக 3 காலத்திலையும் இருக்கும் என்று நாம் சொல்ல முடியாது. சோ பிரத்யக்ஷத்தினால கட்டாதிகளுக்கு வியாவகாரிக தத்துவம் தான் தெரியுது. வியாவகாரிக புத்தியினால யாதிருஷ்யா புத்தியா வியாவகாரிகையா புத்தியா கட்டாதவு சத்வ சித்தி. கட்டாதிகள்லாம் சத்து சத்துன்னு சொல்லு. அது எப்படி? நபோ நைலியாவது வியாபருத்தையா, ஆகாசம் நீளமா இருக்கு என்று சொல்லிட்டு அந்த புத்தியை விட வேறான புத்தி. ஆகாசம் நீளமா இருக்கு, நாம் எடுப்பா இருக்கு, எனக்குடையதான புத்தி எல்லாம் பிராபிதாசிக்க புத்தி. ஏன்னா அது பொய்யோ இல்லையோ, ஆகாசம் கலர்ல அது நீளமா இருக்குன்னு சொன்னா அது பிரமம். அதே போல ஆத்மா வெளுப்புன்னு தனக்கு அறிவு வந்தது, அதனால அது பிரமம். அதனால என்ன சொல்ற? யாதிருஷ்யா புத்தியா வியாவகாரிகையா புத்தியா தவா உனக்கு நகோனையாதி வியாவருத்தையா, ஆகாசம் நீளமா இருக்கு, ஆத்மா வெளுப்பா இருக்கு எனக்கூடியதான அறிவை விட வேறானதான புத்தியானது வியாவகாரிக புத்தியினால கட்டாதவு தத்துவ சித்தி, கடாதிகள தத்துவ சித்திச்சிருக்கா தாதிருக் புத்தி விஷயத்துவத்தீங்களா, அப்படிப்பட்டதான வியாவகாரிக புத்தி விஷயமா இருந்தாலே சாகதே தந்திரத்வா. ஆகையால் எங்க மித்யாத்வானுமானம் வியாவகாரிகமா இருந்தாலே போதும், அது மித்யாத்வத்தை சாதித்துவிடும். அத்வைத ஹாமி வராது. ஏன் அத்வைத ஹாமி எப்பதான் வரும்? மித்யாத்வானுமானமும் பாரமார்த்திகம் அப்படின்னு சொன்னேனால் பிரம்மம் ஒண்ணு பாரமார்த்திகம், மித்யாத்வானுமானம் பாரமார்த்திகம். ஆகையால் 2 பாரமார்த்திகம் இருக்கு. ஆகையால் அத்வைத ஹாமின்னு சொல்ல வேண்டியதான் வரும். இப்ப நாம என்ன சொல்லிட்டோம்? பிரம்மம் ஒண்ணுதான் பாரமார்த்திகம், மித்யாத்வானுமானம் வியாவகாரிகம். வியாவகாரிக புத்தி விஷயம் அது. ஆகையால் அது சாகதமாக இருக்கலாம். அது தாதிருக் புத்தி விஷயத்துவ சாகதத்தே தந்திரத்வா. யாதிருஷ்யா புத்தியா எப்படிப்பட்டதான வியாவகாரிகமான புத்தியினால தவா உனக்கு பூர்வபட்சக்கு நபோநையாதி வியாவருத்தையா, ஆகாசம் நீளமா இருக்கு, ஆத்மாவிடப்பா இருக்கு எனக்கூடியதான புத்தியை விட மாறுதல் பெற்றதான அதை விட வேறான ஜட்டாதவு தத்துவ சித்தி வியாவருத்தையா புத்தியா வியாவகாரிக புத்தியினால ஜட்டாதவு தத்துவ சித்தி தாதிருக் புத்தி விஷயத்துவ சாகதத்தை தந்திரம். அப்படிப்பட்டதான புத்தி விஷயமா இருந்தால் போதும் சாகதத்தை தந்திரம். அதையேவ அதனால்தான் லோக பிரசித்தி தந்திரம் இது இஷ்ட சித்தி உக்தமபி உக்த அபிப்பிராயன சமயகேவ. அதனால இஷ்ட சித்திக்காரர் விமுக்தாத்மன். அவர் இஷ்ட சித்திங்கிற அவருடைய கிரந்தத்துல லோக சித்தி தந்திரம் அப்படின்ற லோக சித்தி தந்திரம் எதற்கு? வியாவகாரிக தத்துவ விஷய ஞானமே ஞான விஷயமே போரும்னு அவரே சொல்லியிருக்கார். பரவாயில்ல, எல்லாம் நம்ம முன்னாள் இருக்கிற ஆச்சாரியார் எல்லாம் இதுக்கெல்லாம் சமாதானம் சொல்லியிருக்கார். நம்ம தான் படிக்கல. பஞ்சபாதிகா விவரணம் இது போல கிரந்தங்கள்ல சமாதானம் இருக்கு, நம்ம ஊறி கவனிக்கல. எல்லாத்துக்கும் பாக்கியத்திலையும் இருக்கு, உபனிஷத்துலயும் இருக்கு. அதான் மனனம் பண்ணணும். மறுபடியும் எந்த கேள்வி வந்தாலும் அதற்கு சமாதானம் இருக்கு எனக்கூடியதான மனனம் பண்ணணும். அப்பதான் ஞானம் திருடமாக ஆகும். திருடமான ஒரு ஞானமானது நமக்கு அபரோஷத்தை கொடுக்கும். ஆகையால் அபரோஷம் நமக்கு கேட்டாலும் வேதாந்தம் கேட்டாலும் நமக்கு அது வேலை செய்யலையே நினைச்சா மறுபடியும் டக்குன கோபம் வருது வாழ்க்கையில அப்படின்னா நம்ம நினைக்கிறோம். காரணம் என்ன? அதை நல்லா அரைச்சு அது மனநம் பண்ணி வித்தியாசம் பண்ணணும். அதை பண்றதுக்காக இந்த கிரந்தங்கள். அதையேவ லோக சித்தி தந்திரமிக்கு இஷ்ட சித்தி உக்தமபி உக்தாபிப்பிராயண. உக்தாபிப்பிராயணா வியாவகாரிக தத்துவ ஞான அபிப்பிராயண சமயகேவா. ஏவம் இப்படியே திருச்சதுரகட்சாத அபாதிதா வாதி பிரதிவாதி பிராத்மிகானாம் தத்துவ புத்தி தந்திரம் இது அப்படி உபபன்னேவா. அதே மாதிரியே வியாவகாரிக தத்துவம் நான் சொன்னேன் பாருங்க, ஒரு பட்சத்தை சொன்னேன். அதே விதமாக இன்னொரு பட்சம் திருச்சதுர கட்சியாக அபாதிதா
வாதி பிரதிவாதி பிராத்மிகானாம் தத்துவ புத்தி. அந்த வாதி பிரதிவாதி பிராத்மிகால் எல்லோரும் 3-4 கட்டங்கள்ல தரம் பார்த்தா அது சரியா இருக்குன்னு சொல்லல, அதுவும் ஒத்துக்கலாம். புஞ்சா புஞ்சத்திய வன்னித்வே ஆத்மனா கௌரத்வே நமசோ நீலத்வேஷ தாதிரிக் புத்தி விஷயத்திற்கு தவாபி அசம்பிரதிபத்தே. என்ன புஞ்சா புஞ்சம் நெருப்பு அப்படிங்கிற புஞ்சா புஞ்சம் குண்டுமணி கூட்டம், அது கிரமம், வியாபாரிக தத்துவம் இல்லை. அதே போல ஆத்மனா கௌரத்து ஆத்மா விளைவுங்கிறது வியாபாரிக தத்துவம் இல்லை. நமசோ நீலத்வேஷ அதுவும் கிரமம், நம்ம ஆகாசம் நீளமா இருக்கும். அதனால தாதிரிக் புத்தி விஷயத்வஸ்ய எப்படி திருச்சதுரகத்தியாவது அபாதிகா புத்தி விஷயத்வஸ்ய தவாபி அசம்பிரதிபதி உனக்கும் இல்லை. என்ன ஒரு தரம் தெரியல சார், கரண்டையை பார்த்துட்டு 2வது விடுவிடும் கொஞ்சம் கொஞ்சம் குண்டுமணி ஆகிடும் நெருப்பா இருக்குன்னு ஒரு தரம் பிரமிச்சிருக்கு, இன்னொரு தரம் அந்த பிரமிச்சு விடாத பார்த்து நிச்சயமா பிரமிக்க மாட்டான். அதே மாதிரிதான் அந்நியதா சேஷா அப்படி தத்திர சத்துவ சித்தி பிரதம் இல்லைன்னா அதுவும் அங்க இருக்குன்னு ஆயிடும். அத யாதிருஷ்டியா அதுக்கு மேல இப்ப இது வரைக்கும் கேட்ட கேள்விகள் எல்லாம் பதில் சொல்லியாரு. இப்ப அவன் என்ன சொல்றான் தெரியுமா, இதை விட நெக்ஸ்ட் கேள்வி கேட்கறான் பாருங்க. அத யாதிருஷ்டியா சப்தே கிருப்ததோஷ ரஹிதயா புத்தியா தவ பிரம்மணி தத்துவ சித்தி தாதிருஷ்டியா பிரத்யக்ஷே கிருப்ததோஷ ரஹிதயா மம ஜகதி தத்துவ சித்தி ரத்து சாதக துல்லியத்வா. இப்ப உங்களுக்கு நீங்க பிரம்மம் தத்துவம் சத்துன்னு சொல்றீங்களா சார்? ஆமா சார், எங்களுக்கு அத்வைதத்துல பிரம்மம் சத்து. எப்படிப்பட்டதான ஒரு சத்து? பாரமார்த்திகமான பிரம்மமானது பரமார்த்த சத்து. எப்படி தெரிஞ்சுங்கள் நீங்க பிரம்மம் பரமார்த்த சத்துன்னு எப்படி தெரிஞ்சுங்கள் நீங்க? அதுவா ஸ்ருதி சொல்றது காரணம். ஸ்ருதி சொன்னா நம்பிட வேண்டியதானா? அடுத்ததான ஒரு கேள்வி என்ன சொல்ற சுவாமி, ஸ்ருதியில கிருப்த தோஷம் ஒன்றும் இல்லை, ஸ்ருதியில ஒரு தோஷமும் இல்லை, ஆகையால் ஸ்ருதி சொன்னதை நாம நம்பி ஆகணும். அத்வைதனுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட் என்ன? பிரம்மம் பரமார்த்த சத்து. பரமார்த்த சத்துன்னு எப்படி தெரிஞ்சது? ஸ்ருதி சொன்னது தெரிஞ்சுக்கிறோம். ஸ்ருதி பொய்யா இருக்குமா? ஆஹா சொல்லாது, ஒரு தோஷமும் இல்லை. இது அவனுடைய அவன் என்ன சொல்றான்? பிரத்யக்ஷம் பிரபஞ்சமும் சத்து. இது அவன் ஜெயிச்சு சொல்றான். எப்படி தெரிஞ்சுட்டேன்? பிரத்யக்ஷத்தினால தெரிஞ்சுட்டேன். பிரத்யக்ஷமா தெரிஞ்சுட்டா அது பிரமாணமா? ஒரு தோஷமும் இல்லை சார், ஆகையா பிரமாணம். எப்படி உங்களுக்கு ஒரு தோஷமும் இல்லாதான ஸ்ருதியினால பிரம்மம் பரமார்த்த சத்து என்று அறியப்பட்டதோ அதே விதமாகத்தான் எனக்கும் பிரத்யக்ஷத்தினால ஒரு தோஷமும் இல்லாதான பிரத்யக்ஷத்தினால பிரபஞ்சம் சத்து என்று அறியப்படுகிறது. என்னதான் சத்து? உங்க மாதிரி தானே நானும் சொல்றேன். உங்களுக்கு பிரம்மம் பாரமார்த்திக தத்துவம் வேதம் சொல்றது, அந்த வேதத்துல ஒரு தோஷமும் இல்லை, நீங்க ஒத்துக்கிறேன். அதே போல பிரபஞ்சம் சத்துன்னு எனக்கு சொல்றது யார் சொன்னா? பிரத்யக்ஷம் சொன்ன. அந்த பிரத்யக்ஷத்திலையும் ஒரு தோஷமும் இல்லை. ஆனா சரியா போட்ட அப்படிங்கிறான் பாருங்க. யாதிருஷ்டியா சப்தே எப்படிப்பட்டதான சப்தத்தில் சுத்ததோஷ ரஹிதயா புத்தியா ஒரு விதமான தோஷமும் இல்லாதான புத்தியினால தவ பிரம்மணி தத்துவ சித்தி உனக்கு பிரம்மம் சத்து என்று அறியப்பட்டதோ தாதிருஷ்டியா சுத்ததோஷ ரஹிதயா அதே போலயே ஒரு தோஷமும் இல்லாதான பிரத்யக்ஷத்தினால மம ஜகதி சத்த சித்தி ரத்து பிரத்யக்ஷத்தினால எனக்கு உலகம் சத்துன்னு தெரியட்டுமேன்னா சாதக துல்லியத்வாத் உனக்கும் சுத்ததோஷ ரஹிதமான ஒரு சாதனம் இருக்கு, எனக்கும் தோஷரகிதமான ஒரு சாதனம் இருக்கு. சரியா தானே இருக்கு அப்படின்னு ஈட்டிட்டே சொன்னா இதுக்கு பதில் சொல்லணும். நீங்க என்ன சொல்ற? பிரம்ம தத்துவ புத்திவது ஜெகத் தத்துவ புத்தே அபாதிகத்துவ அபாவா. அப்பா பிரம்ம தத்துவம் எப்பொழுதாவது பாதிச்சிருக்கோம், பிரம்மம் இல்லை என்று எப்பொழுதாவது அறிந்து கொண்டிருக்கிறோம் முடியாது. ஏன்னா பிரம்மம் தானே நீங்க, ஆத்மா தானே பிரம்மம். ஆத்மா இல்லைன்னு யார் அறிவா? எப்படி அறிய முடியும்? பைத்தியமும் தன்னை தான் இருக்கேன்னு அறியலாம், இன்னொருத்தனும் இல்லைங்கிறானே தவிர தன்னை மட்டும் தான் இருக்கான்னு அறியலாம். ஆகையால் என்ன ஆச்சு?
பிரம்மத்துக்கு அபாவம் ஒரு நாளும் சொல்ல முடியாது. ஆனா ஜகத்துக்கு எப்படின்னா வேதமே சொல்ற சார், நேகனாஸ்தி கிஞ்சனா, இந்த பிரபஞ்சம் ஒன்றும் இல்லை பதில. பிரம்மத்துக்கு அபாவம் இல்லை, ஒரு நாளைக்கும் பாதம் இல்லை. ஜகத்துக்கு பாதம் இல்லைன்னு இல்ல, வேதம் பாதம் சொல்லு. ஆகையா நீ சொன்ன பாதம் ஜகத்துக்கு தத்துவம் கிடைக்காது. பிரம்ம தத்துவ புத்திவது ஜகத்தத்துவ புத்தே அபாதிதத்வ அபாவ திரிகாராபாத்தியத்வ ரூபத்திய தத்துவத்திய. இல்ல சார், நான் பிரத்யட்சத்தினால அறிகிறேன் சார். இந்த பிரம்மமா இந்த ஜகத்தானது 3 காலத்திலையும் அழியாது, பிரத்யட்சத்தினால தெரிகிறது. யார் பிரத்யட்சம் இப்ப இருக்கக்கூடியதான சத்த சொல்லுமே தவிர, பொருள் இப்ப இருக்கு என்று சொல்லுமே தவிர நாளைக்கு இருக்கும் என்று சொல்லாது. திரிகாலாபாத்தியஸ்வரூபஸ்ய தத்துவஸ்ய பிரத்யக்ஷ அவிஷயதாயாக உத்தத்வாச்ச இதான் பாவி பாத உபபத்தி எனக்கூடியதான பிரகடனம் நடந்துருக்கு. பிரம்மத்திய மனிதர்கள் நடந்துட்டே இருக்க உத்தத்வாச்ச நக புத்தி விஷயத்வஸ்ய தந்திரத்தே வன்னித்வேன அஜ்ஞாதஸ்ய வன்னேஹ அதாஹதத்வ பிரசங்கः அமிர்தத்வேன ஞாதஸ்ய விதஸ்ய சஞ்சீவகத்வ பிரசங்கः இது வாக்கியம். அதுக்கு மேல இப்ப புத்தி விஷயத்துவம் தந்திரம். ஒரு பொருளை சாதிக்கணுமேயானால் அது அறியப்பட்டிருக்கணும், புத்திக்கு விஷயமாக இருக்கணும் என்று சொல்லுகிறார். புத்தி விஷயத்துவத்திய தந்திரத்வேன நம்ம புத்தியால அறியப்பட்டணும். புத்தே ஞானத்திய விஷயத்துவம், அறிவால் அறியப்பட்டுள்ளது அப்படிங்கிறதுதான் ஒரு பொருளை சாதிக்கிறதுக்கு தந்திரம். அது இருந்தால் ஒரு பொருளை சாதிக்கும் என்று சொன்னேனால் வன்னித்வேன அஜ்ஞாதஸ்ய வன்னே, இது நெருப்பு என்று தெரியாத ஒரு பொருளானது அது எரிக்கப்படாது. அமிர்தத்வேன ஞாதஸ்ய விஷத்திய, ஒரு விஷம் இருக்கு, இது அமிர்தம் மனுஷன் சாப்பிட்டா சார் பிராணம் போகக்கூடாது. அதை விஷம் என்று நினைக்கலையே, அமிர்தம் நினைச்சிருந்தா சாப்பிட்டான். அது புத்தி விஷயத்துவம் அங்க இருக்கே, அமிர்தத்துவ புத்தி விஷயத்துவம் இருக்கே, அது சஞ்சீவிதமா ஆகல அப்படின்னு கேட்டார். இது வாக்கியம். ஓஹோ, அப்ப நெருப்புல இங்க நெருப்பு இருக்கு என்று நீ அறியல, ஒத்துக்கிற. ஆனா சாதகத்துவத்துக்கு தந்திரமாக நான் எதை சொன்னேன்? அறியப்பட்டிருக்கிறேன், அறிவுக்கு விஷயமா இருக்கிறேன். நெருப்பு அங்கு இருக்கு என்று அறியப்பட்டிருந்தால் அது எடுத்துவிடும். அவ்வளவுதானே சொன்னேன். சார் எனக்கு தெரியல சார், நெருப்பு அங்க இருக்கு தெரியல சார், நான் தொட்டுட்டேன் சார், அது என்னை எரிச்சு சார், அது என்னமா எரிக்கலாம், எனக்கு தான் அது நெருப்பு இருக்குன்னு தெரியாது. தெரிஞ்சிருந்தா தானே அது என்னை எரிக்கலாம். புத்தி விஷயத்துவம் தானே எரிக்கிறதுக்கு தந்திரம்னு சொன்னேன். அதான் புத்தி விஷயம் இல்லையே எனக்குன்னா. புத்தி விஷயம்னு நான் சொன்னேனேப்பா, நான் எப்பாவது உன்னுடைய புத்தி விஷயம் நான் சொன்னேனா? புத்தி விஷயம் தான் நான் சொன்னேன். புத்தி விஷயத்துவ தந்திரத்துவாதுன்னு சொன்னா அறிவுக்கு விஷயமா இருக்கணும். ஈஸ்வரனுடைய அறிவுக்கு அங்க நெருப்பதற்கே விஷயம் இருக்கு. ஈஸ்வரனுடைய அறிவுனால் அங்க நெருப்பதற்கு ஈஸ்வரனுக்கு தெரியுமா இல்லையா? தெரியாதுங்கிறதா சொல்லக்கூடாது. ஏன்னா ஈஸ்வரனுக்கு சர்வஜன், சர்வஜன் சர்வவிஜயம் எந்தவா உங்க உபரிட்டு சொல்றது. ஈஸ்வரனுக்கு அந்த கரண்டியில நெருப்பதற்கு இல்லையான்னு தெரியுமா? தெரியும். புத்தி விஷயத்தும் அங்க இருக்கு, அதனாலதான் நீ தொட்டா சுட்டது. உனக்கு தெரியாத போனாலும் யோகி ஞான விஷயமா இருக்கு, புத்தி விஷயம் ஈஸ்வரிய புத்தி விஷயம் இருக்கு. புத்தி விஷயத்துவம் தத்திரம்னு சொன்னா என்ன அர்த்தம்? அந்த யாரு தொடுகிறானோ, யாருக்கு அந்த பொருள் ஏற்படுகிறதோ அவனுடைய புத்தி விஷயம்னு நாங்க சொல்லல. ஏதாவது ஒரு அறிவுக்கு விஷயமா இருக்கணும், அவ்வளவுதான் சொன்ன. புத்தி விஷயத்துவம் தந்திரம், ஈஸ்வரிய புத்தி விஷயத்துவம் இருக்கு. எப்படி அதுக்கு சமாதானம் நமக்கு தெரியணும். அதான் சொல்ற புத்தௌ சாதிருக் புத்தி விஷயத்துவஸ்ய ஈஸ்வராதி சாதாரணஸ்ய தத்துவாத் விஷய சஞ்சீவ தத்துவ பிரசங்கஸ்ய. விஷத்தை அமிர்தம் நினைச்சு காட்டா சார், புத்தி விஷயத்துவம் வந்திருக்கா அப்படின்னு கேட்டா, அப்பா நான் என்ன புத்தி விஷயத்துவம்னு சொன்னேன்? அபாதிக புத்தி விஷயத்துவம்னு சொன்னேன். இந்த விஷய சஞ்சீவ தத்துவ பிரசங்கம் அது எப்படி இருக்கு தெரியுமா? நவோன இந்தியாது சொல்லியிருக்கார், பிரம்ம புத்தி விஷயமா இருக்கு. ஆகாசம் கருப்பா இருக்கு என்று நினைக்கிறது எப்படி பிரமமோ, அதே போலயே இதுவும்
விஷத்தை பார்த்து அமிர்தம் என்று நினைக்கிறதோ நம்ம பிரமபுத்தி விஷயத்தும் தந்திரம் ஆகாது எண்ணிக்குமே. விஷய சஞ்சீவதத்துவ பிரபஞ்சத்திய நபோ நைவியாதி துல்லியத்வா. இப்ப இது சொல்லிட்டோம். வஸ்து தத்து இது வரைக்கும் அங்கேயே பேக்கப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் அது வரையில இது சரியில்லை, சமாதானம் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா உண்மை என்ன தெரியுமானா, வஸ்து தத்து ஞாத அஜ்ஞாத சாதாரணம் வியாவகாரிகம் தத்துவமேவ சாதகத்தே பிரயோஜனம். ஒரு பொருளை தயார் பண்ணணும்னா, ப்ரூவ் பண்ணணும்னா அந்த பொருள் எப்படி இருக்கணும்? வியாவகாரிகமா இருந்தா வேற ஒன்றும் வேண்டியது. வியாவகாரிகமான ஒரு மரம் வியாவகாரிகமான சேவை பண்ணும், வியாவகாரிகமான ஒரு மண்ணானது வியாவகாரிகமான குடத்தை தயார் பண்ணும், வியாவகாரிகமான நூலானது வியாவகாரிகமான வேஷ்டியை பண்ணும். ஒரு கவலை அது ஞாபகமா அஜாத்தமா நெருப்பு இருக்குன்னு தெரிஞ்சதா இல்லைன்னு தெரிஞ்சதா எல்லாம் உனக்கு நெருப்பு இருக்குன்னு தெரிஞ்சாலோ தெரியாத போனாலோ வியாவகாரிகமான நெருப்பு அங்கே இருந்தா அது சொல்லதான் சொல்லும். அது பிராதீசிகமாக நபோ நைதியாக இருந்தாலும் அது வராது. வியாவகாரிகமான ஞானம் அங்கே இருக்குமே ஆனால், ஞான விஷயமாக அது இருக்குமே ஆனால் அது தன் செயலை காட்டத்தான் காட்டும். ஒரு பொருள் அதே போல இப்ப நமக்கு என்ன இருந்துட்டு நித்தியாத்வாரமான வியாவகாரிகம் ஆகையால் அது என்ன பண்ணா பிரபஞ்ச நிச்சயத்தை சாதிக்கும். அது ஒவ்வொரு தடவும் அவன் எங்கே கேள்வி கேட்கறான், நம்ம எனக்கு பதில் சொல்லணுங்கிற ஞாபகம் வச்சுட்டு அவ்வளவு. அதனால வஸ்து தத்து ஞாத அஜாத சாதாரணம் வியாவகாரிகம் தத்துவமேவ சாதகத்வே தந்திரம். சார் வியாவகாரிகம்னா என்னது சார்? புரியுது. வியாவகாரிகம் வியாவகாரிகம்ங்கிற வியாவகாரிகம்னா என்னது? பிரம்ம ஜான இதர பாத்தியத்துவமேவா. லோகத்துல இருக்கிற பொருளை நான் மூணா பிரித்தோம். இந்த பிரம்மம்னு ஒண்ணு இருக்கு பார்த்தா, அது என்ன தெரியுமா? அது 3 காலத்திலையும் அழியாது, எப்பொழுதும் அதற்கு அழிவில்லை. கூட்டஸ்தமதலம் துருவம் அதோ நித்யஸ்தாஸ்வலோயம் நான்யதே அந்யமானே சரீரே அப்படின்னு பிறவி இல்ல, அழிவில்ல, மாறுதல் இல்லை. அது பிரம்மம். அது முக்காலத்திலையும் அதுக்கு அழிவில்லை. அப்படிப்பட்டதான ஒரு பதார்த்தத்துக்கு நீங்க என்ன சொல்றேன்? பாரமார்த்திக சத்து சொல்றேன். இது உலகங்கள்லாம் இருக்கே சார். இது என்னன்னா, இது இருந்துட்டே இருக்கு சார், மாறிண்டே இருக்கு சார். ஆனா ஒரு நாளும் டோட்டலா போனா போல தெரியல சார். மண் இருக்கு, அது எதுக்காவது அழிவு இருக்கும். ஆகாசம் இருக்கு, எதுக்காவது அழிவு இருக்கும். ஆனா என்னன்னா மாறிண்டே இருக்கு. இந்த மண்ணே கொஞ்ச நாளைக்கு பயிர் செலவு பண்ண பண்ண அது வீக் ஆயிடுறது. அதுக்கு உரம் போட்டு இடையானால் நம்ம பல வலுக்கிறது தான் கொடுக்கும். இப்படிப்பட்டதான பதார்த்தங்கள் சில இடத்துல மேடாடு பள்ளமாச்சு, பள்ளமா இருக்கிறது மேடாச்சு, மாறிட்டே இருக்கு. இருந்த போதிலும் அழியல. இதெல்லாம் எப்ப சார் அழியும்? அதுவா பிரளயத்துல அல்லது மகாபிரளயம். மகாபிரளயம் என்னது? உங்களுக்கு பிரம்மஞானம் வந்து தந்துச்சு. பிரம்மஞானம் வர சமயத்துல எல்லாமே அழிஞ்சு போயிடும். அது வரைக்கும் இருந்துட்டே இருக்கும், மாறிட்டே இருக்கலாம், ஆனா இருக்கு. பிரம்மஜானம் வந்த பிறகு இவைகளுக்கெல்லாம் அழியும், அது வரைக்கும் அழியில்லை. அது போல பதார்த்தங்களுக்கு வியாவகாரிகம்னு முக்காலத்திலையும் அழிவில்லாத பதார்த்தத்துக்கு பாரமார்த்திக சத்து இருந்தது. அந்த செட்டுல என்ன இருக்கு? ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, பிரம்மம். பிரம்மஜானம் வர பர்யந்தம் இருந்து கொண்டே இருக்கும். ஆனா பிரம்மஜானம் வந்த பிறகு ஒரே தரம் போயிடும். அது என்ன சாருது? அது வியாவகாரிகம், விவகார திசையில இருப்பது. நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறப்ப அழிந்துட்டே இருக்கும். அது என்ன சார்? அதான் பிராதிபாசிகம். பிராதிபாசிகமான பதார்த்தம்னா சுத்தி ரஜதம், இளைஞர்ல வெள்ளியா தோன்றது, டயர் பாம்பா தோன்றது, ஆகாசம் கருப்பா தோன்றது, இவைகள்ல என்னன்னா எல்லாம் பிராதிபாசிகம். 3 விதமான சத்து. எப்பொழுதும் அழியாமல் இருக்கிறது பிரம்மம், பாரமார்த்திக சத்து. பிரம்மஜானம் வர பர்யந்தம் அழியாமல் இருக்கு, பிரம்மஜானம் வந்ததுமே அழிஞ்சு போறது, அது வியாவகாரிக சத்து. பிரம்மஜானம் வரத்துக்கு முன்னாலேயே அழிஞ்சு போறது பிராதிபாசிக சத்து. சொப்னம் இருக்கு, பர்மனண்டா பிரம்மஜானம் வரைக்கும் அது இருந்துட்டு இருக்கோம். நமக்கு வம்பு சார். அது எப்ப முழிச்சுட்டு இருக்க போயிடுது.
இப்படி 3 விதமான சத்து. அந்த 3 விதமான சத்துல விவகார கால அபாத்தியம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது என்ன, அதுல என்னென்ன இருக்கு? விவகார காலத்துல பாதிக்கப்படாமல் இருப்பது வியாபாரிக சத்து. அதே போல பாரமார்த்திக சத்தம் அதுதான். விவகார காலத்துல பாதிக்கப்படாது, எப்பவும் பாதிக்கப்படாது. ஞாதாஜாத சாதாரணம் வியாபாரிக தத்துவமேவ சாதகத்வே தந்திரம் தத்தம் பிரம்மஜானேதர அபாத்தியத்துவமேவ தத்தன மித்யாத்வகரிதம். அதுல மித்யாத்வம் இல்லை. வியாபாரிக பதார்த்தம், வியாபாரிக சத்தா இருக்கிற பதார்த்தத்துக்கு மித்யாத்வம் நடக்கவில்லை. அத்தியந்த அபாத்தியே பிரம்மஜான பாத்தியேகா துல்லியத்வா. பிரம்மஜானமான பாத்தியமா இருக்கிற வியாபாரிகத்துக்கும் அத்தியந்த அபாத்தியமான பிரம்மத்துக்கும் இது சாதாரணமா இருக்கு. அதையேவ நயிதம் பரமார்த்த தத்துவம் வியாபியம். அதனால்தான் இப்ப நான் சொன்னதான பிரம்மஜானேதர அபாத்தியத்துவங்கிறது பரமார்த்த தத்துவ வியாபியமா இல்லை. எங்கெங்க பிரம்மஜான இதர பாத்தியமா இருக்கோ அதுலதான் பரமார்த்த தத்துவம்னு சொல்ல முடியாது. ஏவஞ்ச பரமார்த்த தத்துவத்தைய தத்துவசிய சாதகதாயாம் அதந்திரத்தேன பரமார்த்த சத்தா இருந்தால்தான் ஒரு செயலை செய்யும். அதனால உங்க மித்யாத்வ அனுமானமும் பரமார்த்த சத்தாக இருக்கணும். அப்பத்தான் அது பிரபஞ்ச மித்யாத்வத்தை உண்டு பண்ணும் அப்படிங்கிறது இல்லை. ஏவஞ்ச பரமார்த்த தத்துவத்திய சாதகதாயாம் அதந்திரத்தேன பரமார்த்த சத்தா இருந்தால்தான் அது ஒரு செயலை செய்யும், மித்யாத்வத்தை ஸ்தாபிக்கும் என்கிறது இல்லாதனால ததபாவியி. ததபாவியின்னா பரமார்த்த சத்தா இல்லாத போனாலும் நான் சாதகதா அனுபவத்தி அது வித்தியாசத்தை சாதிக்கிறதுல ஒரு விதமான தோஷம் இல்லை. ஆகிய இப்ப நம்ம எப்படி தீர்மானம் பண்ணிவிட்டோம்? வித்தியாத்வானுமானம் பரமார்த்த சத்தாக இல்லை, இல்லாத போனாலும் அது வித்தியாசத்தை ஸ்தாபிக்கலாம், ஒரு தோஷமும் இல்லை. தான் பரமார்த்த சத்தாக இல்லாத போனாலும் அது தன்னுடைய செயலான வித்தியாசத்தை ஸ்தாபிக்கலாம். ஏதேனா இது வரைக்கும் இந்த வியாபகாரிகத்துவம்ங்கிறதுக்கு நம்ம ஒரு லட்சணம் கொடுத்திருக்கோம். என்னது? பிரம்ம ஞானேதர அபாத்தியத்துவம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். எப்படி நம்ம லட்சணம் கொடுத்திருக்கோம்னு பார்க்கலாம். பிரம்ம ஞானத்தினால் தவிர மற்ற ஞானத்தினால் அழியாதது, அதான் வியாபகாரிகத்துவ லட்சணம். வியாபகாரிகம் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு கேட்டா இதுதான் நம்ம சொல்றோம். எது பிரம்ம ஞானத்தை தவிர இன்னொரு அறிவால் அழியாததோ அதுக்கு வியாபகாரிகம் என்று பெயர். அப்படி ஏதேன வியாபகாரிகத்துவம் பிரம்மஜான பாத்தியத்துவம் வா வியாபகாரிக விஷயத்தே சதி தத்துவம் வா தத்வேன விவகார மாத்திரம் வா அப்படின்னு 3ஆ பிரிச்சர்த்தம். நம்மள கலதா பண்ணணுங்கிறதுக்காக நீங்க வியாபகாரிகம்னு சொன்ன வியாபகாரிகத்துவம்னு என்ன சார்? பிரம்மஜானத்தினால் பாதிக்கப்படுகிறதா, இல்ல விவகார விஷயமா இருந்து கொண்டு தத்துவமாக இருக்கிறதா, இல்ல தத்துவம் இல்லாத போனாலும் தத்துவம் என்று நினைக்கப்படுகிறதா, கருதப்படுகிறதா? இது 3ஆ பிரிச்சா நமக்கு பிரிச்சு நம்ம கன்ஃபியூஸ் பண்றது அப்படின்னு கேட்டான். அதுக்கு சொல்றாரு நாத்யா. அவனே சொல்றான் இந்த 3 லட்சணம் உங்களால சொல்ல முடியாது. ஏன்னா வித்யாத்வசித்யா அநியோன்யாசிரியா. வியாபகாரிகத்துவம் என்று சொன்னால் பிரம்மஜான பாத்தியத்துவம்னு சொல்றேன். பிரம்மஜான பாத்தியத்துவம் தான் நீங்க மித்யாத்வம்னு சொல்றேன். மித்யாத்வ சித்திக்கு முன்னால வியாபகாரிகத்துவம் சித்திக்காது. வியாபகாரிகத்துவம் நடக்கிறதுன்னா மித்யாத்வம் நடக்காது. அநியோன்யாசிரியம் நாதி திவ்யா. எது வியாபகாரிக விஷயத்துவே சதி தத்துவம் வா அப்படின்னு சொன்னேன்னா சத்திய அஸ்மாத்வம் நித்யாத்வம் அவிரோதித்வேன இஷ்டத்வா. வியாபகாரிக தத்துவமா இருந்து கொண்டு தத்துவமா இருந்தாலும் வியாபகாரிக ஞான விஷயமா இருந்து தத்துவமா இருக்குன்னு சொன்னேன்னா அதை நாங்களே ஒத்துருக்கோம். ஒரு பட்சியும் ஒத்துருக்காங்க. வியாபகாரிக தத்துவம் சத்த உலகம் சத்தா இருக்கு, விவகார விஷயமா இருக்கு, இது நாங்களே ஒத்துட்டு இருக்கோமே. நீங்க என்ன வியாபகாரிகள் தனியா சொல்றது? ஆகையால் சத்திய அஸ்மாக்கம் நித்யாத்வ அவிரோதேன இஷ்டத்வா நத்திரத்தீயா. 3வது பக்கம் சொல்ல முடியாது. என்ன? தத்வேன விவகார மாத்திரத்துவான்னு சத்து இல்லாத போனாலும் சத்து என்று பேசிக்கொண்டால் அது வியாபாரிக்கம் இப்படிங்கிறடா அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா தத்வாபாவே சாதகத்துவ அனுபவத்தே. அதுல சத்து இல்லைன்னா இது மித்யாத்வத்தை சாதிக்காது. சத்து இல்லைன்னா மித்யாத்வத்தை சாதிக்காது.
அப்படின்னு 3 தோஷம் சொன்னேன் சார். இது எல்லாம் நிரத்தம், எல்லாம் ஒரே தான் அழுது போயிடுது. ஏன் சுவாமி அப்படி சொல்றேன்? அதுவா உத்தரிலும் சேரா நீங்க இப்படி எல்லாம் சொல்வதற்காகத்தான் நாங்க என்ன பண்ண தெரியுமோனா பிரம்மஜானேதர அபாத்தியத்துவம்னு சொன்னோம். பிரம்மஜானத்தை தவிர இன்னொரு ஞானத்தினால அழியப்படாமல் இருப்பது, அழியாமல் இருப்பது எதுவோ அது விவகாரிகம் அப்படின்னு. ஆகையால் ஒரு தோஷமும் நீங்க சொல்ல முடியாதப்பா. நச்ச ஹேத்வாதீனாம் வியாவகாரிக தத்துவே சாத்தியஸ்யாபி வியாவகாரிக தத்துவம் ஸ்யாத் அனுமதி விஷய சாத்தியஸ்ய பராமர்த்த விஷய ஹேதுனா சமான சத்தா கர்த்த நியமா. பார்க்கணும், இதெல்லாம் இந்த கேள்விகள்ல முன்னாலேயே வந்திருக்கேன், அதற்கும் சமாதானம் தெரியாது. ஆனாலும் நம்மள திருப்பி கேள்வி கேட்கிறோம். ஏன்னா பழைய பாடம் எனக்கு ஞாபகத்துக்குலாம் இல்லைன்னு சொல்றது. இது என்ன பாருங்க, இப்ப ஏத்வாதீனம் வியாவகாரிக தத்துவ, இப்ப நீங்க என்ன சொல்லிருக்கேன்? விமதம் நித்யா திருத்தேத்வா சித்திரூபியவர் சொன்ன. இதுல ஹேது என்ன? திருஷ்யத்துவம். அது வியாவகாரிக சத்துவங்கிறது. வியாவகாரிக சத்தான திருஷ்யத்துவ ஹேதுவனால நீங்க தீர்மானம் பண்ணக்கூடியதான நித்யாத்துவமும் வியாவகாரிகமா இருக்கணும். ஏன்னா வியாவகாரிகமான மண்ணால செய்யப்பட்டதான குடம் எப்படி இருக்கு? வியாவகாரிகமா இருக்கு. வியாவகாரிகமான ஹேட்டுவான திருஷ்யத்தான தயார் பண்ணப்பட்டதான நித்யாத்துவம் எப்படி இருக்கணும்? வியாவகாரிகமா இருக்கணும். அதனால என்னப்பா வியாவகாரிகம் இருக்கட்டும், என்ன அது வியாவகாரிகமா போயிடுங்க சார், ஒரு நாள் கழிஞ்சு போயிடுங்க. நிச்சயாத்துவம் பிரபஞ்சம் நிச்சயாத்துவம் அழிஞ்சு போயிடுங்க, பிரபஞ்சம் சத்தியமா போயிடுங்க. இதுதான் அவருடைய கவலை. நாங்க என்ன சொன்னோம்? நிச்சயாத்துவம்னா என்ன? பிரம்மஜானம் வந்தா தான்ப்பா போகும்னு அர்த்தம். வியாவகாரிகம்னா பிரம்மஜானம் வந்தா பிரபஞ்ச நிச்சயாத்துவம் போயிட்டுமே, நாங்க நிச்சயாத்துவத்துக்கே நிச்சயாத்துவம் சொல்லி இருக்குங்க, அதனால எங்களுக்கு தோஷம் இல்லைன்னு சமாதானம். அதான் ஏத்வாதீனாம் வியாவகாரிக தத்துவே சாத்தியஸ்யாபி வியாவகாரிக தத்துவமேவஸ்ய அனுமதி விஷய சாத்தியஸ்ய அனுமதி விஷயமான சாத்தியமானதும் பராமர்த்த விஷய ஹேதுனா அந்த ஹேதுவோட சமான சத்தாகத்வ நியமா கிரிவாக்கியம். திருஷ்யத்வது நித்யாத்வத்யாவே வியாவகாரிகத்வேன சமாதானம் எங்களுக்கு இஷ்டம். எப்படி திருஷ்யம் வியாவகாரிகமோ மித்யாத்வமும் வியாவகாரிகம் தான். பிரபஞ்சம் நிச்சயம் எப்பத்தாரு சொல்லுவோம்? பிரபஞ்சம் தோணும் பொழுது பிரம்மஜானம் வந்த பிறகு அதனால பிரபஞ்சம் நித்யா நாங்க சொல்லிட்டு இருக்க போறோமா? பிரபஞ்ச மித்யாத்வம் நித்யாத்வம் ஆயிடுச்சு. அபாவம் எல்லாம் அதிகரணாத்மகம், நித்யாத்வம் அபாவ ரூபம். பிரதிபன்னோபாத திரைகாலிக அபாவ பிரதியோகித்வம் அபாவ ரூபம். பிரபஞ்சம் அபாவம், பிரபஞ்ச நித்தியம் அபாவம் தான். ஆகையால் ஜபஞானம் வந்தது பிரபஞ்ச நித்தியம் இன்னும் லட்சம் கிடையாது. பிரம்மத்தை தெரிந்து கொள்ற வரைக்கும் தான் இவைகள்லாம். அதனால திருஷ்யத்துவது நித்யாத்வத்யாபி வியாவகாரிகத்வேன சமான சத்வாகத்தை இஷ்டத்வா சமான சத்வாகத்துவ நியம அதிதேசா. அப்ப அவன் என்ன நினைக்கிறான்? அது அனுமானத்துல நவீன தர்க்கத்தினால கேட்டா பயந்து போயிடுவான். இல்ல, அப்படி ஒண்ணும் இல்லை. எங்களுக்கு நவீன வர்க்கம் தெரியும்னா என்னன்னா நீ சொன்ன நியமம் இல்லைன்னா தூளிப்பட்டலே தூமம் பிரமாததி வன்னே அனுமதி பிரமாதர்த்தனா. இப்ப அங்க புகை இருக்கிறதுனால நெருப்புன்னா ரைட். ஆனா என்ன ஆச்சுன்னா புகைன்னு நினைச்சுட்டு பனிய பார்த்தான். அவன் என்ன பார்த்தான்? இந்த சிவராத்திரிக்கு முன்னால அப்படி மலை பக்கத்துல பார்த்தாங்க ஒரு பனியா இருக்கும். அந்த பனியை பார்த்து அவன் புகைன்னு தெரிவிச்சுட்டான். அங்க நெருப்பு இருக்குன்னு அனுமானம் பண்ணினான். ஆனா நிஜமாவே அங்க நெருப்பு இருக்கு. ஏதோ தெய்வாத்தக்கு நெருப்பு இருந்தது. அவன் நெருப்பு தெய்வாத்தக்கு இருக்கிற இடத்துல அந்த பனியை கண்டு அந்த நெருப்பு என்று புகை என்று பிரமித்து நெருப்ப பார்த்ததுல இப்ப அங்க நெருப்பு இருக்கிறாமா சார்? ஏன்னா அவன் பிரம்மன் தான் வந்திருக்கு. பிராதிபாசிகமான புகை எனக்கூடியதான அறிவால் உண்மையான நெருப்புங்கிற ஞானம் வந்தது. ஆகையால் கேது எப்படி இருக்கமோ சாத்தியம் அப்படியே இருக்கணும் நிர்பந்தம் இருக்கும். இங்க கேது பிராதிபாசிகம், சாத்தியம் வியாவகாரிகம். பிராதிபாசிகமான ஹேதுவில் வியாவகாரிகமான சாத்திய ஞானம் வந்துருச்சு. ஆகையால்
கேது சாத்தியங்களுக்கு சமான சத்தாகத்துவ நியமம் என்கிறது வேண்டியதில்லை. இதுக்கு நீ சொன்ன ஜெனரலா இங்க இருக்குப்பா, ஆனா அதே போல இருக்கணுங்கிற நிர்பந்தம் இல்லை. தூளி பட்டலே தூமம் பிரமாததி வன்யனவிதி பிரமாதர்த்தனா. இன்னொன்னு கந்த வியாப்திய பிருத்திவீத்வ பிரமாதோபி கந்த பிராகபாவச்சின்னே கட்டே பக்ஷே பாக அபூர்த்திதாயாம் அனுமிதி பிரமதர்த்தமாச்சா. அவன் என்ன வச்சிருக்கா, இந்த குடம் உண்டாற ஸ்தலத்துல முதல் ஸ்தலத்துல குடத்துல வாசனை இல்லை சார். மண்ணுல வாசனை இருக்கணும். இத ரெண்டு கபாலமும் சேர்ந்து கடத்தை உண்டு பண்ணினே அந்த குடத்துல வாசனை இருக்காருன்னா இல்லேன்ட்டாவும். ஏன் சார் இப்படி இல்லையே இல்ல, ரெண்டாவது ஸ்தலம் தான் புறப்படுறதுங்கிறான். ஏன்னா அந்த குடத்துல வாசனை வரணுமே, உண்டாகணுமே. அந்த வாசனை யார் உண்டாக்கினா? குடம் உண்டாக்கணும். குடத்துடைய வாசனை வேற யாராவது சொல்லுதான். முதல்ல தான் உண்டாங்கிறது அதுலயே வாசனை உண்டாகணும். இந்த வாசனைங்கிறது செகண்ட்ல தான் உண்டாயி அதுக்கப்புறம் தான் தான் தானே அதுக்கு பிறகு வச்சுன்னா தான் உண்டான க்ஷணத்துல அங்க வாசனை இல்லை. கந்த பிராகபாவம் தான் அங்க இருக்கு. குடத்துல உற்பன்ன கடத்துல பிரதம கடத்துல கந்த பிராகபாவம் இருக்கு. கந்த பிராகபாவ சின்னமான குடத்தில் பிருத்திவி எனக்கூடியதான் பிருத்திவித்துவங்கிற ஹேதுனால அங்கே நீங்க கந்தம் இருக்கு என்று நினைத்தாலும் பிரதம கணாவ சின்னோகரா கந்தவான் பிருத்திவித்வான் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா அவனுக்கு பாதம் தெரியல. ஒரு மனுஷனுக்கு பாதம் தெரியல. அப்ப பிரம்மம் வரலாமோ இல்லையா? குடத்துல கந்தம் இருக்குன்னு பிரம்மம் வரலாமோ இல்லையா? அதனால கேதுவும் சாத்தியமும் சமான சத்தக்கமா இருக்கணும்னு இதெல்லாம் நையாயிகள் தயார் பண்ண அவன் மதத்துல இருக்கிறவங்களாம் ஏன் தெரியும், மண்ணு வேற குடம் வேறன்னு நினைச்சுட்டாச்சாரவன். ஆனா நியாயமா பாருங்க, மண்ணும் குடமும் ஒண்ணுதான். குடத்துல மண்ணை தவிர வேற ஒண்ணும் இல்லை. ஆனா அவன் பை மிஸ்டேக் அப்படி நினைச்சுட்டான். அதை விட இன்னும் மோசம், கருப்பான நூலால செய்யப்பட்டதான வேஷ்டி அது கருப்பா இருக்கு நம்ம சொல்றோம். ஆனா கருப்பான நூலால செய்யப்பட்டதான வேஷ்டியில வந்த கருப்பு அது எந்த கருப்பு தருது? நூலுடைய கருப்பா இல்ல வேற கருப்பா? அது நூல்ல இருக்கிற கருப்பு நூல்ல தான் இருக்கு, வேஷ்டிக்கு வேற கருப்பு உண்டா இருக்குங்கிறான். அவனுக்கு என்ன பண்றது? ஏன்டா முதல்ல வேஷ்டி உண்டா இருக்கு, அதுக்கப்புறம் தான் சார் இந்த வேஷ்டி கருப்பை உண்டு பண்ணிட்டு சார் அப்படிங்கிறான். அப்படி சொன்னாதான் சார் அவருடைய சிஸ்டம் அப்படி தயார் பண்ணிட்டான் முதல்லயே. இது அதுக்கு காரணம், இதுக்கு காரியம் அப்படின்னு அவன் தயார் பண்ணிட்டான். அதனால அப்படி ஆயிடுச்சு. ஆகையால் அது தப்பு. மிச்சாத்வசிய மிச்சாத்தேவி தத்வாவேதக சுதி வேத்தியத்துவ உபபத்தி. நித்தியாத்மம் நித்தியதான், அது இல்லை. ஆனால் தத்வாவேதகமான ஸ்ருதி, தத்துவத்தை காட்டக்கூடியதான ஸ்ருதி அது சொல்றது. அதனால அது தோஷம் இல்லை. தத்வேன சதைவ நித்தியாத்வேன நித்தியாபூதத்தியாதி பிரமாண கர்மியத்துவ அவிரோதா. எது சத்துன்னு சொல்றதோ அதே போல பொய்யுன்னு சொல்றது பிரமாண கர்மியம். ஏகாந்தே தத்வாவேதகத்வா பாவேதி பிரத்யோகித்வாம்சத்துல தத்வாவேதகம் இல்லாத போதாலும் அபராம்சே அதிஷ்டானமான பிரம்மாம்சத்துல தத்வாவேதகத்துவம் இருக்கு. நானும் வியாபகாரிகத்துவம் சாதகதாயாம் அசத்திரம். அதுக்குன்னா இது வரைக்கும் நம்ம சொல்றதெல்லாம் சரியாயிடும். கடைசியில் என்ன சொல்றா சார், என்னதான் சொன்னாலும் அத்வைத்தி சொன்னா ஒத்துக்கொள்ள முடியாது சார். ஏன்னா வியாபகாரிகத்துவம் சாதகதாயாம் அசந்திரம். அஜ்ஞான சாதகே பரமார்த்ததி சாட்சினி தகபாவா. நமக்கு அஜ்ஞானம் இருக்குன்னு யார் சார் சொல்றோம்? எனக்கு தெரியல நீங்க சொல்லு, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தெரியுவான்னு கேட்டேன். நீங்க எனக்கு சொல்றேன் தெரியாதுங்கிற. இந்த தெரியாதுன்னு யார் சொன்னா உங்களுக்கு? உங்களுடைய அறியாமையை யாரு காட்டி கொடுத்துட்டா? தனக்கே தன்னுடைய அறியாமை தெரியாது, தனக்கு தான் தான் தெரியும். எனக்கு தெரியும் தெரியாதுங்கிறது உங்களுக்கு நீங்களே சொல்ல முடியாது. உங்க முதுகுல கருப்பா இருக்குன்னு சொன்னா உங்களால பார்க்க முடியுமா? முடியாது. அதனால நமக்குள்ள இருக்கிற பதார்த்தங்கள்லாம் நம்மளால அறிய முடியாது. நமக்கு தெரியாது எனக்கூடியதான அறியாமையை யார் காட்டி கொடுத்திருக்கார்? சாட்சி காட்டி கொடுத்திருக்கார். அந்த சாட்சி யார் சார்? பிரம்மம். அவர் எப்படி சார் இருக்கார்? பாரமார்த்திகம். அஜ்ஞானம் எப்படி? பாரமார்த்திகமா அஜ்ஞானம்.
பாரமார்த்திகம் சொன்னா போகாது சார். அஜ்ஞானம் என்னது? வியாபாரிகம். வியாபாரிகமான அஜ்ஞானத்தை சாதிச்சு கொடுத்தார் நமக்கு யாரு? சாட்சி. அந்த சாட்சி யாரு? பிரம்மம். பிரம்மம் எப்படி இருக்கு? பாரமார்த்திகத்து. பாரமார்த்திக சத்து தான் சாதிக்கும், வியாபாரிகமான சத்து சாதிக்கும். மறுபடியும் பழைய நிலைக்கு வந்து அந்த ஆர்குமெண்ட் ரெண்டு ஆர்குமெண்ட் கவனிக்கணும். உமக்கோ எனக்கு அறியாமைன்னு சொல்றேன். அந்த அறியாமையை ஜீவன் தன்னுடைய அறியாமையை தான் அறிய முடியாது. ஜீவனுக்கு அவனுடைய அறியாமையை சாட்சி காட்டணும். அவருக்குள்ள ஒருத்தர் இருக்க, அவர் சொல்றார், அப்பா அவனுக்கு தெரியாதுன்னு சொல்லு அப்படிங்கிறார். சாட்சியான பிரம்மம் நமக்குள்ள இருக்கார். ஈஸ்வர சர்வபூதானாம் ருத்தேசே அர்ஜுன திட்டதே நமக்குள்ளேயே இருக்கார். அவர் தான் நம்மளுடைய விவகாரங்களை எடுத்து சொல்றார். இந்த சாட்சியானவர் பாரமார்த்திகம், பிரம்மமாச்சே பாரமார்த்திகம். அவரும் அறியாமையை சாதிச்சார். அந்த அறியாமை இது வியாபாரிகம். தான் பாரமார்த்திகமா இருந்தாதான் வியாபாரிகத்தை சாதிக்கும். அதே போலயே வியாபாரிகமான நிச்சயாத்வானமான சாதிக்காது. வியாபாரிகம் பாரமார்த்திகம் நிச்சயாத்வானமானு சொல்றேன். என்ன சொல்றது? நானும் வியாபாரிகத்துவம் சாதகதாயா மதத்திரம் அஜானாதி சாதகே பரமார்த்த சாட்சினி ததபாவா. ததபாவான பாரமார்த்திகத்து அஜான பாரமார்த்த வியாபாரிகா பாவா இச்சேத்தனா பிரம்மஜானேதர அபாத்தியத்துவ அத்தியந்த அபாத்தியேதி சத்வசிய உத்தத்வா. அதுக்காக வியாபாரிகத்தை டிஃபைன் பண்றப்பவே பிரம்மஜானத்தை தவிர மற்றதனால் பாதிக்கப்படாததுன்னு சொன்னேன். பிரம்மஜானத்தினால மற்றது மற்ற ஜானம் எது? சுத்தி ஜானம், ரஜு ஜானம், இப்படிப்பட்ட ஞானத்தினால பாதிக்கப்படாதது. அது வியாபாரிகமும் உண்டு, பாரமார்த்திகமும் உண்டு. அப்படிப்பட்டதான சாட்சியம் வியாபாரிகம் தான். பிரம்மஜானேதர அபாத்தியத்துவ அத்தியந்த அபாத்தியேதி தத்வஸ்ய உத்தத்வா. त्रैविध्य विभागे पारमार्थिक व्यावृत्त व्यावहारिकत्व निरुक्तावपि त्रैविध्य विभाग सत्ता त्रैविध्यம்னு ஒன்னு சொல்ல போறோம் பின்னால. அந்த சாப்டர்ல பாரமார்த்திக வியாவருத்த வியாவகாரிகத்வ நிருக்தாவபி பாரமார்த்திகம் வேறு வியாவகாரிகம் வேறு அப்படின்னு தனித்தனியாக நாம் பிரித்த போதிலும் ஜனகதாயாம் தத் சாதாரண்யேது அதோஷா. ஜனகதாயம் இன்னொன்னு உண்டு பண்றதுங்கிறது சாதாரணமா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் இன்னொரு ரகசியம் நீங்க தெரிஞ்சுதான், வஸ்து தத்து சாட்சியப்படி அஜ்ஞான உபகிதையவ அஜ்ஞானாதி சாகதா. சாட்சியும் பாரமார்த்திகமும் நினைக்காதீங்க. எங்கும் உள்ளதான பிரம்மம் உங்க சரீரத்துக்குள்ள இருந்தால் அவருக்கு சாட்சின்னு பேரு. எங்கும் இருக்கக்கூடியதான பிரம்மம் உங்க சரீரத்தினால அவச்சின்னமாக அஜ்ஞான அவச்சின்னமா உபகிதமா இருந்தால் அவருக்கு சாட்சின்னு பேரு. அப்ப அஜ்ஞான சம்பந்தமா இருக்கார் அவர். அஜ்ஞான உபகிதரோ இல்லையா? அப்ப அவர் அஜ்ஞானம் வியாபாரிகமான குடத்துக்குள்ள இருக்கிற ஆகாசமும் எப்படி கடாகாசமும் கட சமான சத்தாகமோ அதே போல அஜ்ஞான உபகிதமான சாட்சியம் பிரம்மமும் அதே மாதிரிதான் வியாபாரிகம் தான். சாட்சிய அஜ்ஞான உபகிதையேவ அஜ்ஞான சாதகா சக வியாபாரிகையேவ அனுபகிதேன பரமார்த்த சதாகாரேன தஸ்ய அசாதகத்வா. அனுபகிதமான பரமார்த்த சத்ரூபமாக அவரும் அஜ்ஞானத்தை சாதிக்கல. ஏவந்த வியாபாரிக தத்துவமேவ சர்வத்திர சாதகதாயாம் பிரயோஜனம். டோட்டலா என்ன வராது? வியாபாரிக தத்துவம்னா எல்லா இடத்துலையும் சாதகம் என்று தீர்மானம் ஆச்சு. யதாத அஜ்ஞானோபகிதத்திய சாட்சித்வேன ஆத்மாத்திரையாதி தோஷா. அஜ்ஞான உபகிதமா இருக்கிறவன் சாட்சியா இருந்தாலும் அவருக்கு ஆத்மாத்திரையாதி தோஷம் எப்படி வராது என்கிறது நாங்க திருஷ்யத்துவ ஹேது உபபாதனே பிராக் உபபாதிதம் முன்னாலேயே நாங்க சொல்லிட்டோம். அக்ரேக வக்கியத்தை மேலையும் சொல்ல போறோம். எத்திரதம் வியாபாரிகம் தத்திரதம் வியாபாரிகம். எது சாதகம் வியாபாரிகமா இருக்கா அந்த சாத்தியமும் வியாபாரிகம் தான். எத்திரது சாதகம் சாதீதிகம் தத்திர பலபதி ததைவ நது வியாபாரிகம் இது என்ற நாம சர்வ விதி பிரதிஷேத விவகார அசங்கரா. அதனால ஒரு தோஷமும் இல்லை. அதையேவ லோகஸ்யாவே வியதிக்கிறவே
விசாரஸ்ய யாதிருஷ்டிகம் யாதிருஷ்டிக வான்மாத்திரதாபத்தி இது உதயநோக்கியமே நிரஸ்தம். இந்த புத்தகத்துல யாதிருஷ்டிக பாகா பிரவத்வாபத்தி அப்படின்னு இருக்கு. அது பிரிண்டிங் மிஸ்டேக். ஏன்னா உதயன கிரந்தத்துல பார்த்தீங்கன்னா ஆத்ம தத்துவ விவேகத்துல லோகஸ்யாபி வியதிக்கிரமே விசாரஸ்ய யாதிருஷ்டிக வான்மாத்திரதாபத்தின்னு இருக்கு. அதை அப்படி தெரிஞ்சுக்கணும். இது உதயநோக்தாபி நிரஸ்தம். வியாபாரிக தத்துவ லோக மரியாதை அனதிக்கிரமா. எங்க வியாபாரிக தத்துவங்கிறதுனால லோகத்துல எப்படி வித்துட்டு இருக்கோமோ அப்படி வித்துட்டு இருக்கோம். பட்டாச்சாரிய வச்சனம் அப்படி அதே போல பட்டாச்சாரிய வச்சனமோ வச்சனானி விருத்தத்வேன பாசமானானி சத்யத்துவம் சாமான்யம் பிரசார்த்தவரமார்த்தயோ விரோதாத் நகி சிம்மத்வம் சாமான்யம் சிம்மவிருஷ்டயோ அப்படின்னு சொல்லிட்டார் தர்க்ககரணாதிகள்லாம். அந்த வாக்கியங்கள் எல்லாம் அதற்கு தத்துவத்ரைவித்ய நிரூபணாயாம் அவிரோதேன வியாக்கியாசியந்தே. இவர்களுக்கு சமாதானம் அந்த வாக்கியங்கள்லாம் எப்படி என்கிறது நான் தத்தாத்ரைவித்ய பிரகரணம் மேல வர போறது அங்கு சொல்ல போறோம். தஸ்மாத் பக்ஷாதி சர்வ மித்யாத்வ சாதனேவி விமதம் மித்யா திருத்தியத்வா சுத்தி ரூபியவது எனக்கூடியதான மித்யாத்வ அனுமானத்தில் விமதம் எனக்கூடியதான பட்சமும் அதே போல மித்யாத்வமும் திருஷ்டாந்தம் சுத்தி ரூபியமும் ஏற்றான திருஷ்யத்துவமும் எல்லாமும் மிச்சையா இருந்தாலும் தனித்தனியாக எல்லாமும் மித்யாபூதமாக இருந்த போதிலும் பிரபஞ்ச மித்யாத்வத்துல ஒரு தோஷமும் இல்லை. மித்யாபூதமான பதார்த்தம் பிரபஞ்சத்தை மித்யாத்வத்தை சாதிக்கிறார், ஒரு தோஷமும் கிடையாது அப்படின்னு அசத்தான அசத்துன்னு இங்க என்ன அர்த்தம்? வியாபாரிக்கம்னு அர்த்தம். அதுவும் சாதிக்கலாம். அசதா சாகதத்துவ உபபத்தி. சத்துன்னா பரமார்த்த சத்துக்கு சத்துன்னு, பரமார்த்த சத்து இல்லாதான வியாபாரிக சத்தான மித்யாத்வ அனுமானமும் பிரபஞ்ச மித்யாத்வத்தை சாதிக்கிறதில் ஒரு தோஷமும் இல்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் அசதா சாதகத்துவ அபாவே பாதக நிரூபணம். இப்படி அசத்தான மித்யாத்வ அனுமானம் பிரபஞ்சத்துக்கு மித்யாத்வத்தை சாதிக்கலையே என்றால் பாதகம் வந்து சேரும் அப்படின்னு மேல போய் சொல்ல போறோம். இது அடுத்த பிரகரணம். இதை நான் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.